வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம் சார். இப்போ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளரோடு சேர்த்து இப்போ நடிகராகவும் நீங்க அறிமுகமாயிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். அஞ்சாமி திரைப்படம் பார்த்தோம், அதுல உங்களுடைய நடிப்பும் நன்றாக இருந்தது. நீதிபதியா நடிச்சிருந்தீங்க சார். நன்றி நன்றி. ஓகே. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழா முடிந்த கையோடு பீகார், ஆந்திரா சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நேரா இட்டாலி கிளம்புறாரு சார். இப்போ பதவியேற்பு முடிந்த உடனேயே அவர் பயணத்தை கிளம்பிட்டாரு. இதற்கு முன்னாடி நிறைய விமர்சனங்கள் வந்தது. மோடி இனிமேல் கைப்பாவை தான், நினைச்சபடி சுற்றுப்பயணம் போக முடியாது, நினைச்சபடி எல்லாம் செய்ய முடியாதுன்னு. ஆனால் அவர் பதவியேற்ற ஒரு வாரத்திலே இட்டாலிக்கு கிளம்புறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த G7 மாநாட்டுக்கு பிரதம மந்திரி தான் போகணும்னு இல்லை, இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போகலாம். பிகாஸ் எசென்ஷியலி அபவுட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் போகலாம். ரெண்டு பேருமே கெட்டிக்காரங்க தான், அவங்க போகலாம். ஆனால் திரு மோடி அவர்களுக்கு இந்த கடந்த 10 ஆண்டுல நான் பார்த்ததுல வெளிநாட்டு பயணமும் பிடிக்கும். இந்தியாவின் ஒரே முகமாக தான் தான் இருக்க வேண்டும் என்ற விளைவு, இந்தியாவிற்குள்ளும் இந்தியாவிற்கு வெளியிலும் இந்தியாவின் ஒரே முகமாக தான் தான் இருக்க வேண்டும். இந்தியாவிற்கு உள்ளன்னு சொல்லி பார்த்தா அரசின் ஒரே முகமாக தான் தான் இருக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறது நமக்கு தெரியுது. இந்த கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில் நான் மலேசியா போயிருந்தேன். அங்கே வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் போகும்போது கிளியரன்ஸும் வெளியில் ஒரு அவசரம் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி அந்த சுங்க அதிகாரிகிட்ட சொன்னார். உடனே நான் நின்று என்னன்னு சொல்லி பார்த்தேன். அவர் சார் இது இம்பர்சனேஷன், இது இவருடைய சர்டிஃபிகேட் இல்லை, பாருங்க இன்னொரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன் அது எங்களுடைய பிரதமருடைய ஃபோட்டோங்க, எல்லா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்லையும் அவர் போட்டிருக்காரு, பேரை பாருங்க, ஜி பாலச்சந்திரன், அந்த இதெல்லாம் விவரங்கள்லாம் கொடுத்துருக்கு, என்னுடைய சர்டிஃபிகேட் தான் அப்படின்னு. உடனே அவர் என்கிட்ட உங்கள் பிரதம மந்திரியுடைய ஃபோட்டோ எதுக்கு உங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்கிறாரு. நான் சொன்னேன் ஐயா அது எங்கள் பிரதம மந்திரியிடம் கேட்க வேண்டும், அது என்கிட்ட கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே அவருடைய ஃபோட்டோ வர்றது, கிராமப்புறங்களில் இந்தியாவுடைய ஒன்றிய அரசுடைய எந்த திட்டம்னாலும் அவருடைய ஃபோட்டோ பிரதானம் வருது. அதில் அவருக்கு ஒரு ஆசை. அது ஆசைங்கிறது மட்டும் இல்லை, ஐ திங்க் ஹி சக்ஸஸ்ஃபுல்லி மார்க்கெட்டட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இதுக்கு 10 ஆண்டுகள் இருந்துட்டாரு. இனிமேலும் இவரே போய் காட்டணும், முகத்தை காட்டணும் தேவையில்லை. பிகாஸ் ஃபேஸ் இஸ் நோன் இன்டர்நேஷனலி. ஆனால் இவர் நாடாளுமன்றத்திலும் அதிக நேரம் செலவழித்ததில்லை, பத்திரிகையாளர்கள் கூடவும் அதிக நேரம் செலவழித்ததில்லை. சார் பதவி ஏற்கும் போதே அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பார்லிமெண்ட் செஷனை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த கொஞ்ச நாட்கள்ல, அப்போசிஷன் நல்ல வலிமையான வாதங்களோட வரணும், அதுக்கு நாங்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ரொம்ப ஆவலோட காத்திருக்கேன்ல சார் சொன்னாரு. அப்புறம் மணிப்பூர் விஷயத்துக்கு வரவே மாட்டேங்க. இவர் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் வெளியேற்றப்பட்டதற்கு பின்னாலோ அல்லது அவர்கள் வெளியேறியதற்கு பின்னாலோ இவர் பேசினாரு, நம்பிக்கையில்லா தீர்மானத்து மேல பதில் சொன்னாரு. மணிப்பூரை பத்தி 2 வரிகள் தான் சொன்னாரு. இதுதான் பதில் சொல்றதா? அது என்னமோ அவருடைய குணம். அது மாதிரி பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார், கேள்விகளை எதிர்நோக்க மாட்டார். அதே மாதிரி நாடாளுமன்றத்திலையும் கேள்விகளை எதிர்நோக்க மாட்டார். இது ஒரு இதாக கூட இருக்கலாம், ஒரு எக்ஸ்கியூஸாக கூட இருக்கலாம், இந்த நேரத்தில் G7 வந்துருச்சுன்னு கிளம்பி போகிறது. ஆனால் இது ஒரு நல்ல மரபு கிடையாது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே. இப்போ பிரதமர் இட்டாலி போற நேரமா பார்த்து அல்லது பிரதமர் பதவியேற்கிற நேரமா பார்த்து சமூகத்துல வேறு ஒரு சிக்கல் கிளம்பி இருக்கிறது. நீட் தேர்வு பிரச்சனை. தமிழ்நாடு மட்டுமே பேசின விஷயம் இன்னைக்கு தேசிய அளவில். பட் ஆனால் முறைகேடுகள் அப்படின்றது நிறைய பைலப்ஸ்டா வருது சார். இந்த தடவை இப்போ கிரேஸ் மார்க் கொடுத்ததுல பல பேர் 718, 19, 720 மார்க்லாம் கூட எடுத்திருக்கிறாங்க. ஒரே சென்டர்ல 67 பேர் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்களா மாறுறாங்க. இதெல்லாம் எப்படி சார்? இன்னைக்கு 1500 பேருக்கு மறுதேர்வு அப்படின்னு சொல்றாங்க. குளறுபடிகள் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க சார்? இவங்களுக்கு கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸை இவங்க சரியா பயன்படுத்துறது இல்லை. அது கைட்லைன்ஸ் ட்விஸ்டட் வே அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட குளறுபடிகள்லாம் வருது. ஆனால் இந்த குளறுபடியுள்ள தலையாய குளறுபடி என்னன்னா நீட்டே இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி. அது இருக்கக்கூடாது, அது தேவையே கிடையாது. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கே மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க. நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து மருத்துவர்கள் இப்போ இதுக்கு நம்ம ஹார்வர்ட் தமிழ்ச்சேருக்கு 2 மருத்துவர்கள் ஆளுக்கு $5 லட்சம் கொடுத்தாங்க. ஆளுக்கு 4 கோடி ரூபாய்க்கு மேலே. டாக்டர் ஜானகிராமன் ஒருத்தர், டாக்டர் ஞானசம்பந்தன் இன்னொருத்தர். ஜானகிராமன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக அமெரிக்காவில் இருக்காரு. ஐயா ஞானசம்பந்தன் புற்றுநோய் இதெல்லாம் மருத்துவராக ஆங்காலஜி அதில் இருக்காரு. இவங்க 2 பேரும் எந்த நீட் பரீட்சையை பாஸ் பண்ணாங்க? ஒருத்தர் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் படித்தார், இன்னொருத்தர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படித்தார். ஏன் அதில் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் அங்கே போய் பேர் வாங்கியிருக்காங்க?
அவ்வளவு பேரோடையும் புகழோடையும் எத்தனையோ மருத்துவர்கள் ஐரோப்பாவில், பெரும்பாலும் அது இங்கிலாந்துல தான். ஏன்னா மற்ற நாடுகள் வந்து ஆங்கிலம் தவிர இன்னொரு மொழியும் தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலம் தெரிந்திருக்கிற காரணத்தினால், ஆங்கில புலமை நன்றாக இருக்கின்ற காரணத்தினால், தங்களுடைய துறையிலும் நன்றாக தேர்ச்சி பெற்றிருக்கிற காரணத்தினால் நம்முடைய மருத்துவர்கள் வந்து எங்கெங்கேயும் போய் நல்ல பேரோட புகழோட சிங்கப்பூர்ல இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, அடுத்து வந்து இங்கிலாந்துல இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த நீட் பரீட்சையும் எழுதலையே. அதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வுங்கிறது வந்து முதல்ல வந்து இந்த நீட் தேர்வை ரொம்ப அப்போஸ் பண்ணது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அவங்களுடைய இது வந்து கேபிட்டேஷன் ஃபீ காணாமல் போயிருன்னு சொல்லி, கேபிட்டேஷன் ஃபீ காணாமல் போயிருச்சு. அது வந்து ரெகுலர் ஃபீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 20 லட்சம் 30 லட்சம் கட்டுறது அப்படின்னு சொல்லி. அதையும் தவிர இன்னொரு ரொம்ப பெரிய கொடுமை என்னன்னா, இது பல பேருக்கு சரியா தெரியாது. இப்போ நீட்ல வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, மெரிட்டோரியஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. இது பல பேருக்கு தெரியாது. இப்போ நீங்க வந்து நீட்ல வந்து 80% வாங்கியிருக்கீங்க, நான் வந்து 44% வாங்கியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வசதி இருக்குது, அவங்க 50 லட்ச ரூபா கட்ட முடியுது. உங்கள் அப்பாவுக்கு அந்த வசதி இல்லை, உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைக்காது. அந்த கவர்மெண்ட் கோட்டாவை தவிர மீதி உள்ளதில் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்காது, எனக்கு இடம் கிடைச்சி போயிடுவேன் நான். அப்போ இதில் என்ன மெரிட் சிஸ்டம் இருக்குது? இதிலே என்ன பண்ணியிருக்கணும்? கவர்மெண்ட்டுடைய மெரிட்டை கவர்மெண்ட் சீட் கொடுத்ததை தவிர மீதி உள்ள சீட்டில் எல்லாம் யார் எத்தனை மதிப்பெண்கள் வாங்கினாங்க அந்த மெரிட் பேசிஸ் தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கணும். அதில் கேட்டால் சென்டர் வந்து இவர் இப்படி மாற்றி போட்டார் அப்படி மாற்றி போட்டார்னு சொல்லுவாங்க. இத்தனை குழப்பங்கள் வந்து தேவையில்லை. நம்ம ஜிஎஸ்டி மாதிரி தான். மற்ற நாடுகளெல்லாம் ஒரே ஒரு ஸ்லாப் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 5%, 10%, 18%, 28% சொல்லி 4 ஸ்லாப் வச்சுருக்காங்களே. அதே மாதிரி தான் இந்த நீட் வந்து தேவையில்லாது. இந்த பயிற்சி மையங்கள் இன்னைக்கு வந்து சில 1000 கோடி ரூபாய்கள் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பயிற்சி மையத்தில் படிக்கிறதுக்கு வந்து பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து ஒரு மாணவனுக்கு தேவைப்படுது. அப்போ இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து உள்ள வந்த மாணவன் வந்து அவன் பாஸ் பண்ணதுக்கு முதல்ல அந்த பல லட்சக்கணக்கான ரூபாய் திரும்பி வாங்கணும் தானே பார்ப்பான். ரேடியாலஜியில் வந்து 2 கோடி ரூபாய்லாம் அட்மிஷனுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ 2 கோடி ரூபாய் செலவழிச்சான்னா அவனுடைய முதல் எய்ம் வந்து அந்த 2 கோடியை திரும்ப வாங்குறது தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, வசதியானவங்க மட்டும்தான் இந்த நீட்ல வந்து அட்மிஷன் வாங்க முடியுது. இது உண்மைதான். அதாவது ஏதாவது ஒரு ஏழை பையன் வந்து அட்மிஷன் வாங்கியிருப்பான், எல்லா ப்ரெஸ்ஸும் அதை பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. இந்த பிஜேபி தலைவர்கள்லாம் பேசுவாங்க, நீட்லாம் இந்த பலனை பார்த்தீங்களா, ஏழை மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரே ஒருத்தன் ஏழை மாணவன் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க வரிசையை சொல்லட்டும் பார்ப்போம். அப்ப இந்த ஒருத்தனை காட்டிட்டு மற்ற எல்லாருமே வந்து ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்து அதனால வந்திருப்பாங்க. இப்ப அம்பேத்கருக்கு எந்த ட்ரைனிங் தேவையில்லை, அவர் ஒரு சுயம்பு. அவர் எந்த காலேஜில் போய் படிக்கணும்? இப்ப எனக்கு தெரிஞ்சு ஐஏஎஸ்ல வந்து எந்த இதுக்கும் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கும் போகாம ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். அவருக்கு எந்த ட்ரைனிங் தேவையில்லை, அவர் எந்த சூழ்நிலையும் படிச்சிருவாரு. அதனால எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி நீட்டுக்கு வந்து இன்னைக்கு பயிற்சி இல்லாமல் தேர்ச்சி அடைய முடியாதுங்கிறது ஒண்ணு. அடுத்து ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் அடிப்படையில் வந்து இந்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும், ஸ்டேட் போர்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட்ல வந்து பரீட்சை வைக்கிறது, இந்த மாதிரி பல குறைகள் இதுல வந்து இருக்கு. அதனால நீட் வந்து தேவையே கிடையாது. இவங்க வந்து கல்வித்தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா, கல்வித்தரத்துல தாழ்ந்திருக்கிற மாநிலங்கள்னு இவங்க சில மாநிலங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அங்க அவங்க நீட்டை வைங்க, வச்சு பரீட்சை வைங்க. யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்து எதிர்த்தது, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் வந்து குமாரசாமி எதிர்த்தாரு. அடுத்து போய் மகாராஷ்டிரா என்ன சொல்றாங்க, மராட்டிய மாணவர்கள் வரவே முடியாங்கிற சூழ்நிலை இருக்கு இந்த நீட்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எதனால இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வருது? எந்த ராஜஸ்தான்ல இத்தனை பயிற்சி மையங்கள் இருக்கின்றோ அந்த ராஜஸ்தான்லயே மாணவர்களுடைய தற்கொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அதனால நீட்ல உள்ள குறைபாடுகள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கு. அந்த குறைபாடுகளை தவிர்க்க போகிறோம்னா நீட் என்கிற குறைபாட்டை எப்பொழுது நாங்கள் நீக்க போகிறோம் அப்படிங்கறதான் கேள்வியா இருக்க முடியும். இது ஏன் சார் கோர்ட்ல போய் நிற்கும் போது இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுறதே இல்லை? கோர்ட்ல போய் கேட்டோம்னா அந்தந்த முறைகேடுகள் பற்றின விசாரணை மட்டும் நடக்குதே தவிர இந்த நீட்ல இருக்கக்கூடிய இந்த மெரிட்டோக்ரஸியை பற்றின விவாதங்களை வந்து கோர்ட் தானா இனிஷியேட் பண்ண முடியாது சார்? இனிஷியேட் பண்ண முடியும். ராஜன் கமிட்டி ரிப்போர்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ஒரு அழகான ஒரு அறிக்கை. அதுல வந்து முதல்ல நீட்டை கொண்டு வரும்போது கோர்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், இந்தியா பூரா மெரிட் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படித்தான் ரிசர்வேஷன்ல வந்து அப்படித்தானே சொன்னாங்க, மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% இருக்குன்னு சொன்னாங்க. அதனால ஓபிசி 27% நிப்பாட்டி வச்சாங்க. ஏன்னா ஓசிக்கு அவங்க பாப்புலேஷன் பெர்சன்டேஜ்ல கொடுக்குறேன்னா 52% கொடுக்கணும், கொடுக்கல. ஆனா இன்னைக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னார், நாங்களெல்லாம் ரிசர்வேஷனை எதிர்த்தோம், ஆனா இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் ரிசர்வேஷன் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் இது எப்படிப்பட்ட சோஷியல் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டரா இருக்கு அப்படிங்கறத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா விபி சிங் அதை தான் சொன்னார், ரிசர்வேஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போயிடும், குவாலிட்டி போயிடும். நாங்கள் யூபியில இருந்து சொல்லி நினைக்கிறேன். உடனே அவர் சொன்னார், ஒரு 30-40 வருஷமா ரிசர்வேஷன் இருக்கு தமிழ்நாட்டில், ரோடு உங்க ரோட விட பெட்டரா இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. அதே மாதிரி இந்த நீட் வந்து
பணக்காரர்களை மட்டுமே என்கரேஜ் பண்றது ஆயிடுச்சுன்னா உண்மையான கஷ்டம் என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு சிஸ்டத்துல வந்து எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரூரல் ஏரியால போய் கம்பல்சரியா பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்தது. இந்த இவங்க பிஜில எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ரூரல்ல பிராக்டிஸ் பண்ற மாணவ எம்பிபிஎஸ் டாக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா இருந்தது, வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. இப்ப நான் வந்து 50 லட்சம் 60 லட்சம் என்னால பே பண்ண முடியும்னா நான் வசதியான மாணவன், நான் அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் போய் நான் இருக்கவே நான் பிரியப்பட மாட்டேன். அதனால நம்முடைய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இதனால அஃபெக்ட் ஆகும். இந்த நீட் வந்து ஒரு பெரிய சோஷியல் டீஸ்டெபிலைசிங் ஃபேக்டர். முதல்ல வந்து நீட் வந்தபோது கோர்ட் வந்து சரி மெரிட்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா 8 வருஷம் 10 வருஷம் நீட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம வழக்கு இது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். தீர்மானத்தை அங்க வச்சு தூங்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஜனநாயக வழிப்படிதான் நம்முடைய போராட்டங்களை நடத்த முடியும். ஆனா நான் நினைக்கிறேன் அடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்கணும், நீங்க வந்து டைரக்ஷன் கொடுங்க, உடனடியாக இது வந்து டிஸ்போஸ் பண்ணி டைரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். நம்முடைய சுப்ரீம் கோர்ட்ல இப்ப போடப்பட்டிருக்கிற வழக்குல சார், பல மாநிலங்கள்ல போடப்பட்ட உயர்நீதிமன்ற வழக்குகளை ஒண்ணு சேர்த்து தலைமை நீதியரசர் சந்திரசூட் முன்னிலையில அது வருது சார். அந்த கேஸ்ல கேட்கப்பட்டது பல குளறுபடிகள் நடந்திருக்கு, அதனால வந்து கவுன்சிலிங் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் மறுத்துருச்சு சார். 8ஆம் தேதி விசாரிக்கிறேன்னு சொல்றாங்க, இவங்க 6ஆம் தேதி கவுன்சிலிங் வைக்க போறாங்க. இது எதனால சார்? ஏன் அந்த கவுன்சிலிங்கை வந்து ஒரு 2 நாள் தள்ளி நடத்தக்கூடாதா சார்? அவங்கள தான் கேட்கணும். தள்ளி நடத்த முடியும். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த அதாவது சட்டத்தின் நடைமுறைகளை பின்பற்றி சட்டத்தை மீறுவதற்கான செயல்களில் ஈடுபடுகிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. அவங்க 8ஆம் தேதி போடுறாங்களா, நம்ம 6ஆம் தேதி கவுன்சிலிங் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப இன்னொன்னு சார், இப்ப இன்னைக்கு நடந்த வழக்குல 1500 மாணவர்களுக்கு நேர போதாமை காரணமா நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. அதை எதிர்த்து கேஸ், அந்த கேஸ்ல இன்னைக்கு என்டிஏ ஆஜராகி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க இந்த 1500 பேருக்கு ரீ எக்ஸாம் நடத்துறோம், கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினல் மார்க்கை கொடுத்துடுறோம், ஒரிஜினல் மார்க் வேணா வச்சுக்கலாம், ரீ எக்ஸாம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். இது வந்து ஏற்கனவே எழுதின 10 லட்சம் பேருக்கும் இந்த 1500 பேருக்கும் இடையில பாகுபாட்டை உருவாக்குமா? இல்ல அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு கேஸ் போடலன்னா இது காணாமலே போயிருக்குமே. அவங்களே இப்ப ஒத்துக்கிறதுனால தானே இந்த கிரேஸ் மார்க் காலி பண்றோங்கிறாங்க. அப்ப கேஸ் போடாம இருக்கும்போது கிரேஸ் மார்க் ஏன் காலி பண்ணல? அப்போ தவறுகள் சுட்டி காட்டப்படாமல் இருந்தால் தவறுகள் நடந்து கொண்டே இருக்குங்கிற மாதிரி ஆயிருது. இதுல எல்லாத்துலயும் இங்க அடிப்படையா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஒரு தவறான சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்துல இந்த குறை இருக்கா எடுத்துருவேன், அந்த குறை இருக்கா எடுத்துருன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. சிஸ்டத்தையே எடுத்துடணும். நீட் வந்து தேவையில்லை. இப்ப இதுல அடிப்படையா இன்னொரு கேள்வி வருது சார். இந்தியாவுக்கு எக்ஸாம் நடத்துறது புதுசு கிடையாது. நம்ம ஐசிஎஸ்ல இருந்து காலங்காலமா இங்க வந்து ஆல் இந்தியா எக்ஸாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கும். யூபிஎஸ்சி இன்னமும் ரொம்ப பெரிய கோளாறுகள் எதுவும் இல்லாம 1 or 2% டிஸ்கிரிபன்சி மட்டும்தான் அதில் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சிறப்பாகவே ரிட்டன் எக்ஸாம்ஸ் நடக்குது, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடக்குது. என்டிஏவால் இதை நடத்த முடியலையா சார்? என்ன சிரமம் வருது அவங்களுக்கு இது நடத்துறதுல? அதாவது சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் இன்னைக்கு வரைக்கும் மற்ற துறைகளை விட மிகச்சிறப்பான துறைகள். ஏன்னா த சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட். இப்போ ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா அங்கே டிஆர்எம் வரணும், டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் வரணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஜெனரல் மேனேஜர் வரணும். அதுக்கும் மேலே வந்ததுன்னா மெம்பர் வரணும். இந்த மாதிரி சிஸ்டம் அங்கே இருக்குது. நான் வந்து இதில் வந்து ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தபோது எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு கடிதம் எழுதுறாங்க. இதில் தமிழ்நாட்டில் சிவகாசிலேருந்து எழுதுறாங்க. 6வது நாள் வில்லேஜ் விசிட்னு சொல்லி நான் இருக்கிறேன். ஹிமாச்சல் பிரதேஷில் எனக்கு கரெக்டாக வந்து சேருது. அது ரிஜிஸ்டர்ட் லெட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாதாரண போஸ்ட்டு. ஏன்? The systemic arrangements are perfect. யூபிஎஸ்சி பரீட்சை எதனால உங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்குது? இப்போ யூபிஎஸ்சி நான் பரீட்சை எழுதுனதுக்கப்புறம் என்னுடைய பேப்பர் வேல்யூவேஷனுக்கு போகும்போது இப்போ என்னுடைய நம்பர் வந்து இதாங்க எனக்கு நினைவு இருக்குது, 4744. அதான் என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நான் 4744 போட்டு தான் எழுதியிருப்பேன். அந்த தாள் எடுத்து வைக்கப்படும். இன்னொரு ப்ராக்சி நம்பர் கொடுப்பாங்க. அதனால அவர் யார் வேல்யூ பண்ணுறாரோ அவருக்கு யார் பேப்பரை நம்ம வேல்யூ பண்ணுறோமோ அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் யூபிஎஸ்சியில். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கொடுக்குற மதிப்பெண்கள் வந்து ப்ரொபோர்ஷனேட் மதிப்பெண்கள் தான். இப்போ ரிட்டன் எக்ஸாம் அளவுக்கு இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே ஒரு பயஸ் வந்துடக்கூடாது. அப்போ இங்கே வந்து 1200 இருக்கும்போது அங்கே 300 அல்லது 350 தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு அந்த இதை வச்சிருக்காங்க. பெரும்பாலும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல சிஸ்டம் சரியா இருக்கு. சில சமயங்கள் அங்கே குளறுபடி நடந்தால் அந்த குளறுபடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் உதவுது. இப்போ இங்க வந்து குளறுபடியை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு வந்து மாணவர்கள போக வேண்டியிருக்கு.
அதுவும் தற்செயலா வந்து இத்தனை மார்க் ஒரே சென்டர்ல 10-12 பேர் மாறி மாறி 719 வாங்கியிருக்காங்கன்னு எல்லாருமே வந்து புருவத்தை உயர்த்தினோடனே அதுக்கப்புறம் தான் இது கோர்ட்டுக்கே போகுது. இல்லைன்னா கோர்ட்டுக்கே போகலாம் இது தகவல் நடந்துகிட்டே இருந்திருக்குமே. அதனால இங்க வந்து சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. நீங்க சுட்டி காட்டினது போல டிஎன்பிஎஸ்சியில ரீசெண்டா ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு. அதுல வந்து ரோஸ்டர் கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த ரிசல்ட் நிறுத்தப்பட்டு ரீபப்ளிஷ் பண்ணாங்க சார் அந்த ரிசல்ட்டை. இப்ப அப்படியான ஒரு கோரிக்கையை வந்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நீதிமன்றம் பரவாயில்ல பாத்துக்கலாம் ரிசல்ட் நீங்க நடத்திருங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இப்போ இது குறித்து அரசியல் கட்சிகள் இப்போ பேச ஆரம்பிச்சாலும் கூட மக்கள் மத்தியில இது ஒரு வெகுஜன பிரச்சனையா மாறாம இருக்கா அல்லது நம்ம உணர தவறுறோம்? இல்ல, வெகுஜன பிரச்சனை இன்னும் மாறல. ஏன்னா அந்த அந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக வரல. இப்போ அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து விலைவாசி பிரச்சனைனா உடனடியாக வந்து மாஸ் மீட்டிங் போடுறாங்க. நீட்டுக்கு அது மாதிரி மாஸ் மீட்டிங் போடுறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டாலுடைய இந்த நீட் வேண்டாம், ஏன்னா இது ஆன்டி புவர் ஆன்டி அண்டர் பிரிவிலேஜ், இது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எதிரானதாக இருக்கின்றது. அப்படி இல்லைன்னா ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க, இது ஏழை எளியவர்களை சப்போர்ட் பண்ற மாதிரி கொண்டு வாங்க, அப்படி அது வரைக்கும் நீங்க இதை நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள்லாம் கேட்டாலுடைய, மாநில அரசுகள்லாம் கேட்டாலுடைய இந்த கொடுமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஓகே, நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இந்த நீட் அப்படின்ற அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ் அல்லது இந்த நீட்ன்ற சிஸ்டத்தில் மக்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்கள், இதை பற்றி ஓவராலாக நம்ம பேசும்போது நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க என்கிட்ட காசு இருக்குது, பிள்ளைங்க நீட்டு பாஸ் ஆனால் போதும், நான் காசை கட்டி சேர்த்துக்குவேன், அந்த இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சோ? ஆமாம், வந்துருச்சு. அதான் சொல்லி வசதியானவங்களுக்கு இது வசதியாக இருக்குது, அதனால அக்செப்டன்ஸ். இது அந்த காலத்தில் அதாவது இங்கே எம்பிபிஎஸ் வந்து டஃப்பாக இருந்தது. நம்ம ஊரில் வந்து மார்க் இத்தனை மார்க் எடுத்திருந்தா தான் எம்பிபிஎஸ்ல வந்து அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. கர்நாடகாவில் வந்து ஒரு காலேஜில் வந்து அவங்க வந்து 4000 ரூபா கேபிடேஷன் ஃபீ வாங்குவாங்க. பால்ராஜனுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன், அவன் சுமாராக தான் படிப்பான். அவன் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து வெள்ளைக்கோட்டை போட்டுட்டு வந்து, டே நீ எங்கடா ஏன் மார்ச் வரைக்கும் எதுக்காவது போறியா அப்படின்னு. சும்மா இருப்பா, நான் டாக்டர் ஆகிட்டேன். எப்படி டாக்டர் ஆகுதுன்னா நான் இதில் போய் படித்தேன். அந்த காலத்தில் நம்ம சிஸ்டத்தில் உள்ள மெரிட் படி செலக்ட் ஆக முடியாதவங்க மலேசியாவில் போய் படிச்சிருக்காங்க, எனக்கு தெரியும். அந்த மாதிரி படித்தவங்களாம் இருக்காங்க. அப்போ நம்ம சிஸ்டம் வந்து அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருந்தது. இதில் வந்து தேர்வு அடிப்படையிலும் நேர்முக தேர்வு அடிப்படையிலும் வந்து இருக்குன்னு சொல்லி இருந்தபோது ராம்தாஸ் ஐயா தான் சொன்னார், இல்லை கிராமத்திலேருந்து வர்ற பையங்க நேர்முக தேர்வு நல்லா செய்ய மாட்டாங்க, அதனால அவங்களுடைய சான்ஸ் பாதிக்கும் அப்படி சொன்னபோது கலைஞர் வந்து நேர்முக தேர்வை கட் பண்ணிட்டார். இப்போ நான் வந்து பார்த்துருக்கேன், தமிழ் மீடியத்தில் படித்த பையங்க பிஏ எக்கனாமிக்ஸ் அல்லது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எது வேணாலும் மொதல் வருஷம் வந்து ரொம்ப தடுமாறுவாங்க. அந்த பையங்க வந்து 2வது வருஷம் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருப்பான். 3வது வருஷம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவனாலும் சாப்பிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு சப்ஜெக்டும் புரிஞ்சிருச்சு, லாங்குவேஜும் புரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு நாள் எடுக்குது. அப்போ அந்த நாள் கொடுக்கணும் அவனுக்கு, அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுல தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தாய்மொழியில படிக்கிற போது புரியுற மாதிரி இன்னொரு மொழியில படிக்கும்போது புரியாது. கிராஜுவலா நீங்க வந்து இந்த மாதிரி எம்பிபிஎஸ் என்ஜினியரிங் இது எல்லாமே வந்து தமிழ் மொழியில வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். தமிழ் மொழி கொண்டு வரல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, இப்ப ஹிந்தி மீடியம் வந்து ரொம்ப லேசு. ஏன்னா இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை அப்படியே ஹிந்தியில எழுதிடுறாங்க. ஆனா தமிழ் மாத்தினா போதும். ஆமா, ஆனா தமிழ்ல வந்து அப்படி இல்லை. தமிழுக்கு வந்து ஒரு பெரிய இது மொழிச்சிறப்பு இருக்கிறதுனால பல சொற்கள் வந்து இப்ப கைபேசிங்கிறோமே, இப்ப யார் இதை யோசிச்சிருப்பாங்க இன்னொரு லாங்குவேஜ்ல நம்ம கைபேசின்னு சொன்னோம். இது மாதிரி வரிசையா அங்க உள்ள எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கும் அற்புதமான தமிழ் சொற்கள் வந்து இருக்கு. அப்ப இதுக்கு ஒரே வழி என்னவா இருக்கலாம்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் வைக்கணும், அதுக்குன்னு மார்க் கொடுக்கணும். அப்ப அந்த டெஸ்ட் படிச்சிட்டாங்கன்னா இந்த பையங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்ச பையங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு போனாலுமே இப்ப ஆக்சிஜனுக்கு வந்து உயிர் வழின்னு சொல்லி வைக்கலாம் ஒரு பேரு, ஹைட்ரஜனுக்கு வந்து நீர் வழின்னு சொல்லி வைக்கலாம். அப்படி வச்சிருந்தா ஆக்சிஜன் அப்படிங்கிறத ஒரு சிந்தனை இருக்கு, ஆக்சிசன் அப்படின்னு வச்சிருவோம், நம்முடைய மொழியை சிதைக்காம நம்ம வச்சிருவோம். ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரசன் அப்படின்னு வச்சிருவோம். ஹைட்ரசன்ங்கிறத ஹைட்ரஜன் ஈஸியா புரிஞ்சுக்குவான், ஆக்சிஜன்ங்கிறத ஆக்சிஜன் புரிஞ்சுக்குவான். ஆனா இதுல இன்னும் ஒருமித்த கருத்து வரல தமிழ்நாட்டுல. அது தமிழக அரசு இதை பத்தி தமிழ் அறிஞர் குழு ஒண்ணு நியமிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா இது ரொம்ப இந்த எதனால வந்து தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா வரலங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். கல்லூரிகள் இல்லை, இதை நம்ம நடத்தி காமிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம பிள்ளைங்க வந்து அங்க காலேஜுக்கு போகும்போது எந்த சிரமம் பட மாட்டாங்க. எஸ்பெஷலி இங்க படிச்சுட்டு ஒரு பிஎஸ்சிக்கு அப்ராடு சொல்லி வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா அங்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து சில சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல் இல்லாம நம்ம வந்து பார்த்துக்கணும். இது பண்ண முடியும். அதாவது நாங்க அரசு அலுவலில் முதல்ல போன போது எங்களுடைய சீனியர் ஆஃபீஸர் எங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, என் கவர்மெண்ட்
there are only two jobs, easy jobs and difficult jobs. My dear friends, no impossible jobs. இதுதான் அரசு. எளிதான காரியங்கள், கடினமான காரியங்கள், முடியாத காரியங்கள் என்று கிடையாது. அரசு நினைத்தால் நிச்சயமாக முடித்து வைக்க முடியும். நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியனோட மொழி இருக்கு. அந்த மொழி சிதையாமல் நம் மாணவர்களின் ஊக்கம் குறையாமல் இருப்பதற்கு அப்படிப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.